Hi student, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது exercise 2.5ல second and third complex numberல for any two complex number z1 and z2 modulus of z1 is equal to modulus of z2 is equal to 1. We have to prove the result z1 plus z2 divided by 1 plus z1 z2 is a real number. Complex numberல நமக்கு ப்ராப்பர்ட்டி தெரியும். real number சொல்லணும்னா z is equal to z bar அப்படின்னு சொல்லணும். இப்போ நம்ம இந்த கொடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம z ன்னு எடுத்துக்கிடுவோம். ஸோ இதோட கான்ஜுகேட்டிவ் சேம் வேல்யூன்னு சொன்னா ஆன்சர் ஓவர். ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷன் என்ன? modulus of z1 equal to 1. Modulus of z, again we use the modulus of the property na z1 bar is equal to 1. இந்த ரிசல்ட்ல இருந்து நமக்கு என்ன தெரியும்? z1 நம்ம எப்படி எழுதலாம்? that is z1 is equal to 1 by z1 bar. அதே மாதிரி modulus of z2 equal to 1 ன்னு கொடுத்திருக்காங்க. so again we use the concept z2 bar is equal to 1, which implies z2 is equal to 1 by z2 bar. இப்போ இந்த வேல்யூவை நமக்கு செட் என்னது? given z is equal to z1 plus z2 divided by 1 plus z1 z2. இந்த பிளேஸ்ல நம்ம z1 ஓட வேல்யூ z2 ஓட வேல்யூ என்ன செய்ய போறோம்? சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண போறோம். so that is equal to z1 என்னது நமக்கு 1 by z1 bar plus 1 by z2 bar divided by 1 plus 1 by z1 bar into 1 by z1 bar plus 1 by z2 bar divided by 1 plus 1 by z1 bar into 1 by z2 bar. zல அதோட வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும். சிம்பிளிஃபை. நியூமரேட்டர்ல LCM எடுக்கிறோம். LCM எடுத்தா z1 bar z2 bar. LCM எடுத்தா கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? z1 bar z2 bar plus z1 bar whole thing divided by இதுக்கு இது ப்ராடக்ட்ல இருக்கு. again we take the LCM. z1 z2 bar is equal to plus 1 divided by z1 bar into z2 bar. இப்போ நியூமரேட்டர்ல ஃபிராக்ஷன், டினாமினேட்டர்ல ஃபிராக்ஷன், we have to take the reciprocal. that is equal to z2 bar plus z1 bar by z1 bar z2 bar into இது அப்படி ரெசிப்ரோக்கல் எடுத்தா z1 bar z2 bar divided by 1 plus z1 bar z2 bar. இப்போ இந்த ரெண்டு டேர்ம் நமக்கு கேன்சல் ஆயிரும். again we use a conjugate of a complex number property படி z1 bar plus z2 bar எப்படி எழுதலாம்? z1 plus z2 the whole bar divided by 1 plus z1 bar into z2 bar z1 into z2 the whole bar எழுதலாம். again we use the property. இந்த 1 வந்து ரியல் நம்பர், இதோட கான்ஜுகேட் எடுத்தாலும் வேல்யூ மாறாது. ஸோ ரெண்டு பக்கமும் கான்ஜுகேட் எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு again z1 bar divided by z2 bar அப்படின்னா z1 by z2 the whole bar அப்படின்னு எழுதலாம் using the properties. அப்போ இங்கேயும் நியூமரேட்டர்லையும் பார் இருக்கு, டினாமினேட்டர்லையும் பார் இருக்கு. ஸோ மொத்தமாக சேர்த்து z1 plus z2 divided by 1 plus z1 z2 the whole bar. இதுதான் நம்ம எடுத்திருக்கிற z நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம்? இந்த பார் இல்லாம z எதை ரெப்ரசன்ட் பண்ணா z is equal to z1 plus z2 divided by 1 plus z1 z2. அப்ப நான் இந்த ரிசல்ட்டை நான் எப்படி எழுதலாம்? which is equal to z bar. அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? therefore we get z is equal to z bar. இதுதான் நமக்கு தேவையான ப்ராப்பர்ட்டி. z is equal to z bar னா which implies z is real. Third sum. Which one of the points 10, minus 8, 11 plus 6i is closest to 1 plus i? 1 plus iங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் பக்கத்துல எது ரொம்ப க்ளோஸரா இருக்கு? கொடுத்திருக்கிற ரெண்டு பாயிண்ட்ல கொடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு நான் ரஃபா பாயிண்ட்டை பிளாட் பண்ணியிருக்கேன் கிராஃப்ல. இது x ஆக்சிஸ் y ஆக்சிஸ்னா செட் நம்ம என்ன எடுத்திருக்கோம்? 1, 1. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னது? 11, 6 and 10, minus 8. இதை z1 நேம் பண்றேன், z2 நேம் பண்றேன். எந்த பாயிண்ட் 1, 1க்கு ரொம்ப க்ளோஸா இருக்கு அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப க்ளோஸ்னா அதோட distance. set z1 கண்டுபிடிக்கணும், set z2 கண்டுபிடிக்கணும். எது கம்மியா இருக்கோ அதுதான் closest point அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு z is equal to 1 plus i, z1 is equal to 11 plus 6i, z2 is equal to 10 minus 8. ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிக்க போறது என்னன்னா modulus of
Z minus Z1 modulus. So modulus of 1 plus I minus Z1 வந்து 11 plus 6I. So நம்ம minus பண்ணும்போது complex numberல real part இப்போ 1 minus 11 minus 10 1 minus 6I தான் minus 5I. இதோட modulus எடுக்கணும். modulus ஓட value modulus of x plus I வைனா root of x square plus y square, that is 100 plus 25 with the root 25. இப்போ இதை நம்ம ஆட் பண்ணால் 125 வரும். 125 நம்ம எப்படி எழுதலாம்? ரூட் எடுத்தா 5 ரூட் 5. ரூட் 5ஓட வேல்யூ 2.206. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ என்ன அப்படின்னா, இது நீங்கள் லாங் டிவிஷன் போட வேண்டாம், அப்ராக்சிமேட்டாக ரூட் 5ஓட வேல்யூ 2.206 போட்டால் நமக்கு கிடைக்கிறது 11.18. ஸோ 5 ரூட் 5ஓட வேல்யூ 11.18. நெக்ஸ்ட் we have to calculate modulus of Z minus Z2. நெக்ஸ்ட் பாயிண்ட், இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ Z minus Z2. Z is equal to 1 plus I minus of 10 minus 8I modulus. So 1 minus 8 na minus 9 plus I minus minus plus 8 ஆயிரும் plus again 9I. இதோட modulus எடுக்கும்போது root of x square plus y square. So 81 plus 81. அப்போ 2 times root 81 இருக்கு. அப்போ 81 ஓட ஸ்கொயர் வந்து என்னது 9 root 2 கிடைக்கும். root 2 ஓட வேல்யூ 1.414. அதோட வேல்யூவை நம்ம மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது 12.72. அப்போ which one is closest to the point Z2? எது கம்மியாக இருக்கோ அதுதான் க்ளோஸாக இருக்குது. therefore Z2, that is Z2 10 minus 8I. Z2 10 minus 8I is closest to 1 plus I. This is the sum answer. Thank you.